டேய் டேய் என்னதான் பண்ணாலும் உன்னால என்னை வின்னே பண்ண முடியாது. ஏன்னு தெரியுமில, நான் தான் சைக்கிள் ரேஸ்ல ப்ரோ பிளேயர்ரா. டேய் சின்சானு, அதையும் பார்க்கலாம்டா. இந்த வாட்டி நான் தான் வின் பண்ண போறேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. பாப்போம் இது. பா சீக்கிரம் ரேஸ ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பா டேய் தயவு செஞ்சு 2 பேரும் அதிர்ச்சிக்காம ரேஸ ஒழுங்கா ஓட்டுங்கடா. அதிர்ச்சிக்கிட்டே நின்னுக்கிட்டு இருக்காதீங்கடா. சீக்கிரம் தீக்கதான். டேய் டேய் பண்ண மரத்துல வவாலா இந்த சின்சான் கிட்டே சவாலா படா மொண்டா மண்டையா. டேய் சின்சானு, புதுசா ஏதாவது யோசிச்சுட்டு வாடா. இதெல்லாம் பழைய டைலாகுடா. இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி பல வருஷம் ஆகுதுடா. டேய் டேய் பேசுனல அப்படா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவோம். உனக்கு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதோ 3 பத்தி ஃபினிஷிங் லைன். இங்க இருந்து நேரா அங்க போணும். எப்படி வேணாலும் போலாம். ஆனா ஃபினிஷிங் லைனுக்கு யாரு ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்க தான் வின்னரி. பத்திரமா யாரு தான் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு கை பார்த்துடா சின்சானு. ஓகே ரெடி ஸ்டார்ட். பாது இங்க பாது பின்னாடி வந்துகிட்டு இருக்குதா. நான்லாம் எப்படி வேற லெவல்ல போறேன் பாத்தீங்கள. பா அப்படிதான் பாஸ். நல்லா அடிச்சு ஓட்டுங்க வண்டிய, விடாதீங்க. டேய் டேய் என்னடா நீ நேரா போமா அந்த இடத்துல போயின்னு இருக்கற? என்னடா டேய் சின்சான், நீ தானடா சொன்ன எப்படி வேணாலும் எந்த சைடு வேணாலும் போலாம். ஆனா ஃபர்ஸ்ட் யாரு பினிஷிங் லைனுக்கு போறாங்களோ அவங்க தான் வின்னு சொன்னீல. இப்ப போது அதுதான் என்னதான் எனக்கு முன்னாடி போயிட்டு இருக்குதா. டேய் டேய் நீனும் போறதா சொன்ன. எப்படி வேணாலும் போலாம். ஆனா ஃபினிஷிங் லைன்ல யாரு ஃபர்ஸ்ட் போறாங்கன்னு நம்மலாம் நேரா போனாலும் சரி வளைஞ்சி நெளிஞ்சி போனாலும் சரி நம்ம தான் ஃபினிஷிங் லைனுக்கு ஃபர்ஸ்ட் போவோம். வாடா வாடா குட்டி பையலே வாடா வாடா. இப்படி ரவுண்டிங்க போட்டு உள்ள போய்டுவோம்டா. எப்படி வின்னரி. இவனுங்க வேற எங்க போனானுங்கன்னு தெரியலையே. இன்னும் 2 நாள்ல எக்ஸாம வச்சுக்கிட்டு ஸ்டெடி லீவ் விட்டா படிக்கிறதுக்கு இவனை சைக்கிளை தூக்கிட்டு ஊர் சுத்த போயிருக்காங்க. இன்னைக்கு சும்மாவே விடக்கூடாது. கண்டுபிடிச்சி பக்கத்துல இருக்கிற மரத்துல குச்சை உடச்சி டவுசரை கழட்டி 4 அடியா போட்டாதான் சரிப்பட்டு வரும். விடவே கூடாது. சரி நம்ம அப்படியே போய் கண்டு. ஓ நோ நோ என்னடா இது? என் கண்ட்ரோல்லே இல்ல. என்ன ஐயோ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அட என்னடா இங்க இவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு? என்னவா இருக்கும்? அட என்னடா கார் இப்படி நொறுங்கி போய் கிடக்கு? இவ்வளோ வேகமா காரை எடுத்துட்டு எங்க தான் போவானுங்கன்னு தெரியல. ஐயோ பாவம், என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஐயோ ஜேம்ஸ், அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. போய் ஹெல்ப் பண்ண. பாட்டி, அடுத்தவங்க விஷயத்துல நம்ம தலையிடக்கூடாது. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இவனுங்க வேற வழி விட மாட்டானுங்க. ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. டேய் டேய் எப்படி வர மாதிரியா செம்மையா வின் பண்ண பாத்தீல. என்னமோ பேச்செல்லாம் பேசினா இப்பா பேசுறான். டேய் சின்சானு, ஏதோ ஃப்ளூக்ல வின் பண்ணிட்டு ரொம்ப பேசாதடா. நெக்ஸ்ட் வீக் வா, மறுபடியும் ரேஸ் வச்சுப்போம். அப்ப யாரு வின் பண்றாங்கன்னு பாக்கலாம். சரியா? டேய் டேய் அதெல்லாம் நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். இன்னைக்கு நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு ஈவினிங் வந்து எங்க எல்லாருக்கும் நீ தான் காளான் வாங்கி தரணும். அவ்வளவுதான் பாத்துக்க. டேய் அதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துருவேன். ஒன்னும் நான் ஒன்ன மாதிரிலாம் கதையாது. சரியா? அப்படா பர்கர் மண்டையா. ஒரு நிமிஷம் ரே போன் பண்றாங்க யாரோ. ஹலோ சிங்கம் சார் சொல்லுங்க, என்ன விஷயம்? கராச்சி சார், நீங்க இப்ப எங்க இருந்தாலும் பரவாயில்ல, சீக்கிரமா உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வாங்கடா கருங்களா. சிங்கம் சார் என்ன ஆச்சு? எதுக்காக ஹாஸ்பிடல் வர சொல்றீங்க? கோஸ்ட் கோபால் மண்டைய போட்டாரா? கடா அதெல்லாம் இல்லடா கடா. பிராங்க்லின் கார்ல போயிட்டு இருக்கும் போது இது ஒரு இடத்துல இடிச்சு கார் பறந்து கீழே விழுந்து அவருக்கு ரொம்ப பலத்த காயம் அடிபட்டுருக்குடா கடா. சோ அதனால சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேருங்க. சீக்கிரமா வாங்கடா கருங்களா. ஐயோ சிங்கம் சார் என்ன சொல்றீங்க? இருங்க இதோ உடனே நாங்க வந்துகிட்டு இருக்கிறோம். டேய் நம்மளோட பிராங்க்லின் ஏதோ கார்ல கீழே போய் விழுந்துட்டான்டா. அவனை போய் பாக்கணும்டா. ஹாஸ்பிடல்ல சேர்த்துருக்காங்களா? ஏதோ நிறைய அடி போட்டுருக்கான்டா. சீக்கிரம் வாங்க கிளம்புவோம். பாஸ் என்னமா சொல்றீங்க? ரொம்ப பயமுறுத்தாதீங்க பாஸ். எனக்கு பயமா இருக்கு. சீக்கிரமா வாங்க போவோம். சிங்கம் சார் எங்க பிராங்க்லின் என்ன ஆச்சு? சிங்கம் சார் பிராங்க்லின் நல்லா தானே இருக்கான். என்ன ஆச்சு சிங்கம் சார்? ஏதாவது பேசுங்க. கராச்சி சார், எனக்கே இது ஒரு தெரியலடா கடா. என்ன ஆச்சுன்னு தெரியல. டாக்டர் வந்தாதாடா கடா தெரியும். இன்னும் 1 hour ஆச்சு. அவங்க உள்ளதான் இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்தாலும் வந்துருவாங்கடா கடா. கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆனா எங்க இருக்காங்க அவங்க? ஆனா இங்கதான் இருக்காங்களா? சிங்கம் சார், அந்த நீங்க கூட்டிட்டு வந்தீங்கல்ல அந்த பேஷண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதா இருக்காரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்களால் இந்த ஹாஸ்பிட்டலில் அவரை வச்சு பார்க்க முடியாது. நீங்கள் வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஏன்னா அவருக்கு வெளிக்காயத்தை விட உள்காயங்கள் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஐயோ என்ன டாக்டர்
டாக்டர் சொல்றீங்க? என்னோட ஃப்ராங்க்லினை எப்படியாவது காப்பாத்திருங்க. அவன் தான் எனக்கு இருக்கிறதுல ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டு. ப்ளீஸ் அவனை எப்படியாவது காப்பாத்திருங்க டாக்டர். தம்பி, இதுக்கப்புறம் எல்லாமே என் கையில இல்லப்பா தம்பி. இதுக்கப்புறம் எல்லாமே வந்து கடவுள் கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது தம்பி. நீங்க உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி வேற ஹாஸ்பிட்டல்ல சீக்கிரமா சேருங்க. சிங்கம் சார், இங்க வாங்க, கொஞ்சம் தனியா உங்க கிட்ட பேசணும். வாங்க சிங்கம் சார். கதுகளா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்கடா கதுகளா. இதோ வந்துடுற, வெயிட் பண்ணுங்க, இதோ வந்துடுற கதுகளா. டாக்டர் எங்க போயிட்டு இருக்கீங்க? என்ன ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா? சிங்கம் சார், நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தோம் சிங்கம் சார். ஆனா ரெக்கவரி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. என்னோட ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, இப்பதான் கொஞ்சம் வந்து ஒர்க்கிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் வந்து ஹாஸ்பிட்டல் அப்படி எப்படி இருந்தாலும் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்க வேணா அங்க வந்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிடுங்க சிங்கம் சார். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே கரெக்டா இருக்கும். ஓகே டாக்டர், நம்ம இப்போவே வந்து ஃப்ராங்க்லினை வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் நாங்க. டேய், நம்ம எப்படியாவது ஃப்ராங்க்லினை காப்பாத்தி ஆகணும்டா. எல்லாம் நம்மளோட தப்பு தான். நம்ம வீட்லயே இருந்தோம்னா எல்லாரும் ஃப்ராங்க்லின் நம்மள தேடி வந்திருக்கவே மாட்டோம். எல்லாமே நம்ம பண்ண தப்பு தான்டா. பாபா, ஆமா பாஸ், நம்ம வீட்லயே இருந்திருக்கணும் பாஸ். எல்லாமே நம்மளோட தப்பு தான் பாஸ். அட தம்பிங்களா, இது எதுவுமே உங்களோட தப்பு இல்லை, காலத்தின் செயல்தான் இது. இதுக்காகலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்கள் பேசின எல்லாத்தையும் கேட்டேன், டாக்டர் சொன்னதையும் நான் கேட்டேன். பக்கத்தில் ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதிக்கு மட்டும் நீங்கள் போயிட்டு ப்ரே பண்ணீங்க அப்படின்னா அல்லாவை நினச்சி கண்டிப்பாக இது எல்லாமே சரியாயிடும். அல்லாஹ் உங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவார் தம்பிங்களா. அப்படியா? இது நீங்க திடீர்னு வந்து சொல்லவும் எனக்கு ரொம்பவே நம்பிக்கையா இருக்குது. கண்டிப்பா நாங்க இப்பவே அந்த இடத்துக்கு கிளம்பி போறோம். நாங்க ஃப்ராங்க்லினை மட்டும் வேற ஹாஸ்பிட்டல்ல மாத்திட்டு நாங்க சீக்கிரமா கிளம்பி போறோம். ஓகே தம்பிங்களா, பல தடைகள் வரும், அது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி போகணும். அப்போ தான் கடவுள் உங்கள் கூடயே இருப்பார். கை மட்டும் விட்டுறாதீங்க. எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை தாண்டி போய் நம்மளோட அல்லாவை பார்த்துருங்க. டேய், அவரு யாருன்னே தெரியலடா. ஆனா அந்த அங்கிள் சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கே ஒரு நம்பிக்கை வருதுடா. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா ஃப்ராங்க்லினை காப்பாத்திடலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி எப்படியாவது போய் அந்த மசூதிக்கு போயிட்டு எப்படியாவது நம்ம ப்ரே பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ராங்க்லினை காப்பாத்திடலாம். ஓகே சிங்கம் சார், நீங்க தான் இப்போ பஸ் எடுக்கணும். கம்பர்ட் பஸ்ஸை ஓட்டிட்டு எப்படியாவது போயிடணும் சிங்கம் சார். அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா நம்மளோட ஃப்ராங்க்லினை நம்ம காப்பாத்திடலாம். கதா, நீங்க என்னமோ சொல்றீங்கடா கதா, எனக்கு இதுல நம்பிக்கையே கிடையாது. இருந்தாலும் ஏதோ சொல்றீங்க. ஆனாலும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ராங்க்லின் அளவுக்குலாம் டிரைவ் பண்ண தெரியாதுடா கதா. ஸோ நான் ஓரளவு தான் டிரைவ் பண்ணுவேன். ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். சீதா கதையெல்லாம் வாங்க, நம்ம அப்படியே வந்து கிளம்பிடலாம். சிங்கம் சார், நம்பிக்கை இருக்கு, நம்பிக்கை இல்ல, அப்படி ஏதோ இருந்தாலும் பரவாயில்ல சிங்கம் சார். எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கையா இருக்கு. நம்ம போயிட்டு அல்லாஹ்வை பார்த்து ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எல்லாமே வந்துட்டு நல்லதாவே நடக்கும்னு நினைக்கிறேன். சோ எதுக்கும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாப்போம் சிங்கம் சார். சரி வாங்க, சீக்கிரமா வண்டியில ஏறி நம்ம வந்து கிளம்புவோம். ஓகேடா கதா, நீங்க சொல்றத பார்த்தாலும் எனக்கும் ஏதோ ஒரு மாதிரி நம்பிக்கையா தான் இருக்கு. சரி, சத்து புத்திட்டு வண்டியில ஏறுங்க, நம்ம சீக்கிரமா கிளம்பி அந்த இடத்துக்கு வந்து போகலாம். அந்த இடத்துக்கு மவுண்டென்லாம் தாண்டி போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல எனக்கு வந்து வண்டியில அந்த அளவுக்கு ஓட்டே தெரியாது நடக்குதுங்களா. ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிதான் ஆகணும். ஸோ என்ன நினைக்க போது தெரியலக்கா, நம்ம எதா இருந்தாலும் தாண்டி போய் பார்க்கலாம்டா. சப்ஸ்கிரைபர்ஸ், நம்மளோட ஃப்ராங்க்லினுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்பதான் வந்து நம்மளோட ஃப்ராங்க்லினை காப்பாற்ற முடியும். பாத்தீங்கல்ல இப்ப எப்படி காப்பாத்துறதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க லைக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஃப்ராங்க்லினை காப்பாத்திடலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு நிறைய லைக், நிறைய ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சிங்கம் சார், சீக்கிரமா வண்டியை விடுங்க. நம்ம சீக்கிரமா இன்னும் நிறைய தூரம் தாண்டி போகணும் சிங்கம் சார். ஓகேடா கதா சிச்சர், நான் போயிட்டே தான் இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ராங்க்லின் அளவுக்குலாம் ஓட்ட தெரியாதா கண்டுங்களா. ஃப்ராங்க்லினை நான் ரொம்ப வந்து மிஸ் பண்றேன். சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு நிறைய லைக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளோட ஃப்ராங்க்லினை திரும்பவும் கொண்டுட்டு வர முடியும். ஸோ மறக்காம வந்துட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்கடா கண்டுங்களா. சீனாக்கடா, என்னடா இந்த வண்டி இதுக்கு மேலே ஏறவே மாட்டேங்கிறாக்கடா. வேற ஏதாவது வண்டி எடுத்து வந்துருக்கலாம் அப்படின்னாக்கடா. இதுக்கப்புறம் நம்ம இந்த வண்டியை வச்சு எப்படி மவுண்டன் மேலாம் ஏறி போறது? சிங்கம் சார், கல்லுகிட்ட இந்த வண்டி தான் இருந்துச்சு, அதனாலதான் நாங்க இதை வாங்கி
மாத்திட்டு வந்துட்டோம். வேற வண்டி பார்த்தோம் இல்ல, இது ஒன்னே ஒன்னா இருந்துச்சு. கல்லுக்கு கூட தெரியாத பிராங்க்லினுக்கு இது மாதிரி ஆனிச்சுன்னு சொல்லி நானே போய் சொல்லிதான் இந்த வண்டி எடுத்து வந்தேன். சரி சிங்கம் சார், முடிஞ்ச அளவுக்கு இந்த வண்டியை வச்சு எப்படியாவது மேல மவுண்டன் எல்லாம் ஏத்தி போயிடுங்க. அடே கடவுளே, இந்த மூட்டையில நான் எப்படி ஏத்த போறதே தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கேடா. எல்லாரும் கடவுளே, ஐயோ. பாபா சிங்கம் சார், எனக்கு பயமா இருக்கு சிங்கம் சார். என்னது இது? இப்படி இருக்கு சிங்கம் சார், எப்படியாவது ரிவர்ஸ் எடுத்துருங்க சார். பார்த்து 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 பொறுமையா பின்னாடி எடுங்க சிங்கம் சார். ஐயோ காலடிச்சு. கடவுளே, கதா எல்லாரும் கெட்டியா பிடிச்சாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ண பாக்குறேன். கதா எல்லாரும் கெட்டியா பிடிச்சுக்க. கதா அவ்வளவுதான் முடிச்சு அப்படியே நிப்பாட்டிடுறா. கடுக்கலாம் அப்படியே நின்று சந்துக்கிட்டே போதே. முடிஞ்ச அளவுக்கு நிப்பாட்ட பார்க்கணும். கதையில அவ்வளவுதான் நிப்பாட்டிட்டேன். கதா முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா எல்லாரும் சீக்கிரமா வெளில வாங்கடா. கதா சீக்கிரம் எல்லாரும் வெளில வாங்க. எந்த அசைவும் இல்லாம சீக்கிரமா வெளில வந்துருக்கடா. கதா கீழே பாத்தீங்களே, ஏதோ நம்ம கூட அல்லா இருந்ததுனால நம்ம வந்து தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். சிங்கம் சார், இப்பதானே கடவுள் நம்பிக்கையே இல்லன்னு சொன்னீங்க, இப்ப எப்படி அல்லான்னு சொல்றீங்க? கதா சின்சா, நான் இவ்வளவு நாள் நம்பிக்கை இல்லாம தானே கதா இருந்தேன். ஆனா என்னமோ எனக்கு தெரியலடா கதா, நம்ம கீழே விழ வேண்டியது, அந்த கடல்ல போய் விழ வேண்டியது. ஆனா என்னமோ தெரியல, நம்ம கூட அல்லா வந்ததுனால நம்ம வந்து எப்படியோ வந்து இதே இடத்துல ஸ்டக் ஆகி நின்றுட்டோம். இப்போ வரையும் யாருக்கும் அடியே படல. ஸோ அது வரையும் ரொம்ப நல்லது ராக்குதா. சரி ராக்குதுங்களா, அப்படியே வாங்க நடந்து மலை மேல போலாம். மேல கோஸ்ட் கும்பால் இருப்பாரு, அவர்கிட்ட ஏதாவது வண்டி இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கிட்டு நம்ம அப்படியே வந்து போய் சேரலாம் டாக்குனா. ஓகே டாக்குங்களா, சீக்கிரமா வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். சிங்கம் சார், அவர்கிட்ட கார் இருக்குமா என்னன்னு கூட தெரியலையே எனக்கு. சரி வாங்க போய் கேட்டுதான் பாப்போமே. பாபா சென்சான் பாஸ், கோஸ்ட் கபால நிறைய பேயெல்லாம் விரட்டி கல்லா கட்டி வச்சிருக்காரு. நிறைய காசு வச்சிருப்பாரு. அதுல கண்டிப்பா கார் வாங்கியிருப்பாரு பாஸ். பாபா வாங்க போய் பாப்போம். பாபா கோஸ்ட் கபால் சீக்கிரம் ஏந்துறீங்க, தூங்கினதெல்லாம் போதும். அட வாங்க, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க? என்ன மறுபடியும் கமலா, ஈவல் நன்னு, செரிபியன் டான்சிங் லேடி ஏதாவது வந்துருச்சா? அதெல்லாம் இல்ல கோஸ்ட் கோபாலே, நாங்க ஒரு இடத்துக்கு அவசரமா போயிட்டு இருக்கோம். வர வழியில எங்களோட பஸ் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதான் உங்களோட கார் தேவைப்படுது. காரை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவோம் நாங்க. அட அவ்வளவுதானே, எடுத்துட்டு போங்க. ஆனா பெட்ரோல் மட்டும் போட்டுக்கங்க. ஓகே கோஸ்ட் கோபாலே, பெட்ரோல் தானே, அதெல்லாம் டேங்க ஃபில் பண்ணி மறுபடியும் கொண்டு வந்து வச்சிடறோம். சரி சிங்கம் சார், சீக்கிரம் வண்டி எடுங்க, நம்ம வந்து கிளம்புவோம். கதா சின்சன், ஓகேடா கதா, எல்லாரும் சீக்கிரமா வந்து வண்டியில இருங்க. கோஸ்ட் கும்பால் நாங்க போயிட்டு வரோம். டாடா பாய் பாய். ஓகே பார்த்து பத்திரமா போங்க. பெட்ரோல்லாம் போட வேணாம், சும்மா தான் சொன்னேன். டேங்க் ஃபில்லா தான் இருக்கு. எடுத்துட்டு போயிட்டு பத்திரமா வந்துருங்கடா குட்டி பசங்களா. சிங்கம் சார், பெட்ரோல்லாம் இருக்குதா? இந்த கோஸ்ட் கோபால பாத்தீங்களா, நம்மள்ட்டே கலாய்ச்சிட்டு இருக்காரு. சரி வாங்க அப்படியே வந்து போவோம். இது ஆஃப் ரோடு ட்ரக் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போகும்னு நினைக்கிறேன். சிங்கம் சார், கரெக்டா ஓட்டிட்டு போயிடுங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. இந்த மலை இறங்கி கொஞ்சம் தூரம் போனோம்னா நம்ம வந்து போயிடலாம் அந்த இடத்துக்கு. கதா என்னதான் இருந்தாலும் பிராங்க்லின் அளவுக்குலாம் டிரைவ் பண்ண தெரியாதாக்கடா. அவெல்லாம் வந்துட்டு அப்படியே தலை அஜித் மாதிரி வேற லெவல்ல இங்கிட்டும் அங்கிட்டும் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துகிட்டு இருப்பான்டாக்கடா. ஆனா பிராங்க்லின்லாம் வேற லெவல்ல கார் ஓட்டுவான். எனக்கு என்ன தெரியுதோ அதை வச்சுதான்டா நாக்கடா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பிராங்க்லின் அளவுலாம் எனக்கு ஓட்டவே தெரியாதாக்கடா. ஆமா சிங்கம் சார், நான் பிராங்க்லினை ரொம்ப மிஸ் பண்றேன். அவன் இருந்தான் அப்படின்னா சட்டி மண்டையா டவுசரு அப்படி இப்படின்னு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். அவன் இல்லாதது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு சிங்கம் சார். பாபா ஆமா பாஸ், நம்மளோட பிராங்க்லின் பாஸ் எப்படியாவது நல்லபடியா குணமாயி மறுபடியும் நம்ம கிட்டயே வந்துடணும். அவர் இருந்தாதான் செம்ம ஜாலியா இருக்கும். பாபா என்ன இடம் பாஸ் இது, இவ்வளவு இருட்டா இருக்குது, இப்படி போயிட்டு இருக்கு. அதுதான், அது என்ன தூரத்துல ஏதோ யானை மாதிரி நிக்குது. கதா ஏதுடா சொல்ற? யானையா? அதெல்லாம் கடவுளே, ஏடா இது யானை குட்டி நின்றுகிட்டு இருக்குது. சிங்கம் சார், போயிடாதீங்க. இது மேல லைட்டா ஒரு ஸ்கிராட்ச் விழுந்தாலும் அதோட அம்மா அப்படி என்ன தெரியுமா பண்ணும், தும்பி கையால தூக்கி நம்ம வந்த இடத்தையே தூக்கி விட்டேஞ்சிரும். நம்ம கொஞ்ச நேரம் அமைதியா இதே இடத்துல நின்று அந்த யானை குட்டி போனதுக்கு அப்புறம் நம்ம வந்து போவோம். ஆமாடா சிச்சா, நீ சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த யானை குட்டி எப்ப போறது, நம்ம எப்படா போறது, நமக்கு டைம் ஆயிட்டே இருக்குடாக்கடா. சிங்கம் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நம்ம கூட அல்லா இருக்காரு, அவர்கிட்ட நம்ம வேண்டிக்கலாம். அல்லா எப்படியாவது இந்த யானையை அனுப்பி வச்சிருங்க. அப்பதான் நாங்க அந்த இடத்துக்கு போக முடியும். அப்பதான் பிராங்க்லினையும் காப்பாற்ற முடியும். ப்ளீஸ் எப்படியாவது போயிடு, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடு. பாபா பாஸ்,
என்ன பாஸ் பாஸ் அங்க பாருங்க அந்த யானைக்குட்டி நகர்த்து போகுது பாஸ். சீக்கிரம் சீக்கிரம் வண்டியை எடுங்க சிங்கம் சார், நம்ம கிளம்புவோம். அது கடவுளே கடா, என்னடா நடக்குது இங்க? நம்ம அல்லா கிட்ட வேண்டது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கேடா கடா, வேற லெவல்டா கடா. நம்ம எல்லாத்தையும் தாண்டி இப்ப போயிட்டு இருக்கோம். ஆமா சிங்கம் சார், இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் கொஞ்சோண்டு தூரம் தான் இருக்கு. நம்ம வந்து ரீச் பண்ணிடுவோம். இந்த இடத்த மட்டும் ஃபாரஸ்ட தாண்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் டைரக்டா அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிடுவோம். அங்க போயிட்டு நம்ம வந்துட்டு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா பிராங்க்லினை வந்து காப்பாத்திடலாம். சீக்கிரம் சீக்கிரம் சிங்கம் சார், ஃபாஸ்டா போங்க ஃபாஸ்டா போங்க. அவ்வளவுதான், ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அட்டோ இன்னும் இவ்வளவு செக்யூரிட்டியா இருக்கு. ஆத்தாடியும் எப்படி இருக்கு பாத்தீங்களா இல்லையா இந்த இடம். சரி சிங்கம் சார், ஓரமா வந்து பார்க் பண்ணிடுங்க. சீக்கிரமா உள்ள போயிட்டு நம்ம வந்து வேண்டிக்கலாம், அப்பதான் நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும். ஓகேடா கடா, சீக்கிரமா வாங்க, நம்ம போய் ப்ரே பண்ணிட்டு வந்துடலாம். அது இங்க என்ன இவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கு? அடடா, ரம்ஜான் வரப்போதில்ல, அதான்டா கடா இந்த இடத்துல இவ்வளோ செக்யூரிட்டி இருக்கு. ரம்ஜான் செலிப்ரேஷனுக்கு இந்த இடமே வேற லெவல்ல இருக்கும்டா கடா. பிராங்க்லின் மட்டும் சரியாயிட்டானா மறுபடியும் நம்ம ரம்ஜானுக்கு இதே இடத்துக்கு வருவோம்டா கதைங்களா. ஆமா சிங்கம் சார், ரம்ஜானுக்கு கண்டிப்பா நம்ம வரணுங்க. அட யார் நீ? அட போலீஸா? சரி சரி உள்ள போங்க சார், உள்ள போங்க. ஓகே சார் நாங்க வந்து உள்ள போறோம். கதுகளா சீக்கிரமா வாங்கடா கடா, பிரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் கடா, சீக்கிரமா ஃபாஸ்டா வாங்க. அதே எல்லாரும் லைன்ல நின்றுக்கிட்டு இருக்காங்களே, சீக்கிரமா வாங்கடா கடா. அதே எல்லாருமே ப்ரே பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சீக்கிரம் வாங்கடா கதுகளா. கடவுளே, எப்படியாவது பிராங்க்லின் வந்து குணமாயினும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ப்ளீஸ் கடவுளே, அவனை மட்டும் எப்படியாவது சரி பண்ணிடுங்க. அவன் தான் எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. எப்படியாவது அவனை சரி பண்ணிடுங்க. ஹலோ, காப்பாத்திடுங்க. ஒரே நிமிஷம் கால் வருது. ஹலோ சொல்லுங்க, யார் பேசுறது? ஹலோ தம்பி, நான் தான் டாக்டர் பேசல. இப்போ வந்து பிராங்க்லினை வந்து அட்மிட் பண்ணிட்டு போனீங்களா? பிராங்க்லின் வந்து பூரண குணமாயிட்டாரு. உள்காயங்கள் தான் கொஞ்சம் இருந்துச்சு, எங்களாலேயும் காப்பாற்ற முடியாதுன்னு நினைச்சோம். என்ன மாயமோ பத்திரமோ தெரியல, கடவுளுக்கு கூட இருக்காரானோ எங்களுக்கு தெரியல. திடீர்னு பார்த்தா ரொம்பவே நல்லாயிட்டாரு. இப்போ ஏச்சு கூட நடக்க முடியுது. இவ்வளோ நேரம் ஏச்சு நடக்கவே முடியாத அளவுக்கு இருந்தாரு. ஆனால் இப்போ ஏச்சு நடந்தெல்லாம் போயிட்டு இருக்காரு. நீங்க சீக்கிரமா வந்தீங்க அப்படின்னா உங்களோட பிராங்க்லினை பார்க்கலாம். அப்படியா டாக்டர், உடனே வரோம் இருங்க. ஓகே. ஓ சிங்கம் சார் அட ப்ரே பண்ணிட்டு இருக்காங்களா, கத்தக்கூடாது. சிங்கம் சார், டோரிமானி, நோபிட்டா, நம்மளோட பிராங்க்லின் குணமாயிட்டானா, இப்போ ரொம்ப நல்லா இருக்கானா. இப்போ நம்ம போய் மீட் பண்ணலாமா? சரி, நம்ம கொஞ்ச நேரம் இதே இடத்துல இருந்துட்டு கொஞ்ச நேரம் ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்த விட்டு போகலாம். யாரும் கத்தாதீங்க. அட கடவுளே, நான் கூட இவ்வளோ நாள் கடவுள் நம்பிக்கை இல்லாம இருந்தேன். ஆனா முதல் தடவை நம்பினதுக்கு ரொம்ப நல்லதாவே நடந்திருக்கு. அல்லாஹ் எப்பவுமே கிரேட் தான். சீடாக்கடா, நம்ம வந்து கிளம்பலாம். டேய் பிராங்க்லினி, சட்டி முண்டியா எந்திரோ. டேய் பிராங்க்லினி, சட்டி முண்டியா எந்திரோ. அட யாருடா இது தூங்கும் போது எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்கிறது? சின்சான் டவுசரு போடா அந்தாண்ட. அட எல்லாருமே வந்துட்டீங்களா? எல்லாரும் இவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க? என்ன ஆணுச்சு? நான் எங்கே இருக்கேன்? டேய் பிராங்க்லினி, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. நீ ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சல்ல, அதனாலதான் உனக்கு ஜுரம் வந்துருச்சு. அதனாலதான் ஹாஸ்பிட்டல்ல வந்து போட்டோம். இப்ப நல்லா தான் இருக்கு. இதுக்குதான் டெய்லி குளிக்கணுங்கிறது. என்னைக்காவது ஒரு தடவை குளிச்சா இப்படிதான் ஆகும். ஆமாண்டா சிஞ்சானு, நீ சொல்றது கரெக்ட் தான்டா. ரொம்ப நாள் கழிச்சு குளிச்சேன்ன, அதனாலதான் கோமாக்கு போயிட்டேன்னு நினைக்கிறேன். எதுவுமே ஞாபகமே இல்ல. நல்ல வேலை, எப்படியோ என்னை காப்பாத்திட்டீங்க. இதுக்கப்புறம் டெய்லி குளிக்கணும்டா. டேய் பிராங்க்லினி, சட்டி முண்டியா, குளிச்சா மட்டும் பத்தாதுடா, எல்லாத்தையும் துவைச்சி சுத்தமா வைக்கணும். ஒன்னால நாங்க எல்லாம் கோமாக்கு போயிடுவோம் போல இருக்கு. துவைக்காம ஒரே பண்ணிடா போட்டு சரியான நாத்தாண்டிக்குதுராச்சி. ஏய் சிஞ்சானு, இப்பதான்டா துவைச்சேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் துவைச்சேன். மறுபடியும் துவைக்கணுமா? அதெல்லாம் வேணாம்டா, நல்லாதான் இருக்கு. ஆனா நீ போடுற பாமை விட ரொம்ப நாத்தமெல்லாம் நாரல இது. ஐயோ, உன்கிட்ட எல்லாம் என்னால பேச முடியாதா? போடா, நான் அங்கிட்ட அந்தாண்டா போடா. நான் போய் சப்ஸ்கிரைபர்ட்ட பேச போறேன். சப்ஸ்கிரைபர்ஸ், எப்படியோ பிராங்க்லினை காப்பாத்திட்டோம். நல்ல வேலை, நீங்க ஹெல்ப் பண்ணதுனால தான் எல்லாமே முடிஞ்சது. ஓகே சப்ஸ்கிரைபர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் தட்டி ஆல்ல வச்சிருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே உங்களோட முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பிடிக்கும் அவங்களுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே ஷேர் பண்ணி விட்டு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் அவங்களே பண்ண சொல்லுங்க, ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா லைக் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ரம்ஜானி. நாங்களே வந்து வீடியோ என் பண்ணிடுறோம். பாய். அடுத்த வீடியோ நம்ம சந்திக்கிறோம். பாய்.